எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வெள்ளை அறிக்கை நேற்றுக்கு 5:30 மணிக்கு தமிழகத்துடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் நேற்று வந்து வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழகத்துடைய நிதி நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மேட்டரை கொண்டாந்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் கேதர் பண்ண முடிஞ்சுது. அதற்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில விமர்சனங்கள் கூட வருகிறது. அவர் ஒழுங்காக பேசலை, நிறைய திக்கி தமிழை பேசுறாருங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நேராக வந்து உட்காந்து பேசியிருக்கிறாரோ, அவருக்கு அதை பற்றின புரிதல் இல்லையோ அப்படின்ற கமெண்ட்ஸ் வருது. அந்த கமெண்ட்ஸை நம்மளுமே ஏற்றுக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு திமுக காரனுக்கு திராணி இருக்கிறதா? நீ யோக்கியானா? நீ 2021 நீ வெள்ளை அறிக்கை இடும் போது உங்களால் என்னென்ன வளர்னாரா அப்படிங்கிறத அந்த ஊர் உலகமே பார்த்துச்சிங்கும் போது நீ அதை சொல்லக்கூடாது. 1922 மனிதாபிமானத்துடன் ஞாபக தலைமையகத்துடன் இணைக்கக்கூடிய யாராலும் விமர்சிக்கலாங்களா? அந்த ஆள் தான் நாங்கள் விமர்சிப்போம். இப்போ நீங்கள் விமர்சிக்கிறீங்க, மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து அவர் வந்து ஒப்பிடும்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தையும் குஜராத் மாநிலத்தையும் மத்திய பிரதேஷ் மாநிலத்தையும் எல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படிங்கும் போது இது யார் எழுதி கொடுத்துன்னு எனக்கு தெரியும். நீ குஜராத் தான், நீ பிஜேபிக்காரன் எழுதி கொடுத்து பேசுகிறேன்றாங்க. முட்டாப்பல்களா திமுகலாம் சொல்லிட்டு தர்றாங்க. இதே பிடிஆர் அவர்கள் 2021 வெளியிடும் போது அவரும் இதே மாதிரியான இந்த குஜராத் மத்திய பிரதேசெல்லாம் வச்செல்லாம் பேசினார்ல. அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க? சில்லறத்தனமாக விமர்சிக்காதீங்க. அவங்களுடைய விமர்சனம் கூட சரியாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சரி, அந்த நிதிநிலை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கை என்னென்ன சொல்கிறது. அதற்கு பிறகு முக ஸ்டாலின் குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ அவரிடம் 100 கோடி ரூபாய் கேட்டு ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது நோட்டீஸ் விட்டுருக்கிறார். அது எதற்காக விட்டுருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிவிக்கு சப்போர்ட்டரும் நம்ம மதுரையை சார்ந்த தமிழருமான மனோஜ் அப்படின்ற இளைஞர் உருவாக்கின ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் பேர் மியூஸ். அந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா, இன்னைக்கு எக்ஸ் வலைதளங்கள், ரெடிட் வலைதளங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்ல, அதுக்கு ஆப்போனண்டா, அதுக்கு ரிப்ளேஸ்மெண்டா அவர் ஒரு தமிழர் உருவாக்கின அந்த அப்ளிகேஷன் பேர் தான் மியூஸ். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எப்படி ட்விட்டரில் நீங்கள் போஸ்ட் போடுறீங்களோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்லையுமே நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டுகளை போடலாம். இப்போ வந்து நம்மளுடைய எங் தாத்தா வந்து நம்மளுடைய யூடியூப் எக்ஸ் வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் மியூஸ் அப்படின்ற அப்ளிகேஷன்லையும் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஒரு தமிழர் உருவாக்கின அந்த அப்ளிகேஷனுக்கு உங்களுடைய பேராதரவை தாருங்கள். சரி, நேற்றைய தினம் இந்த மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அதில் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு கேட்குறாங்க? என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. யாருக்கும் பெரிய அளவில் புரியலை, யாருக்கும் புரியக்கூடாது, புரியாமல் இருக்கிறதா வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற மாதிரி. அதில் சில விஷயங்கள் அது வந்து டெக்னிக்கல் சம்பந்தமாகவோ அப்படி டெக்னிக்கல் சம்பந்தமாக கிடையாது. அது வந்து ஒரு கணக்கு பாடம் சம்பந்தமானது. நிறைய கணக்கு வழக்குகள் இருக்கும். எவ்வளோ நிதி அறிக்கை, எவ்வளோ பாயிண்ட் படி சொல்லியிருப்பாங்க, பர்சன்டேஜ் படி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சில குழப்பங்கள் இருக்கும். அதை தீர்த்து வைப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். அப்படி அந்த நிதி மேலாண்மையில் உள்ள அந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க வரும். இந்த வெள்ளை அறிக்கை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம் அப்படிங்கிறத. அதுலேருந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வரும். அதாவது 5 ஆண்டுகளில் கடன் அப்படிங்கிறது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்றாரு. கல்யாண பத்திரிகையில் நேற்று நைட்டு நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நீ கண்டன் எழுதி வை மாமான்னு சொல்லிட்டு போனேன். அதனால கல்யாண பத்திரிகையில் கண்டன் எழுதி வச்சுக்கிறாங்க மாமா. சரி, 5 ஆண்டுகளில் 2 மடங்காக கடன் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து 2021 ஸ்டாலின் ஐயா கையில் அந்த ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போனார். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.8 லட்சம் கோடியாக இருந்தது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கடன். இப்போ எவ்வளவு? 13 லட்சம் கோடி மொத்தமாக இந்த பொதுப்பணித்துறை, இந்த பொதுத்துறைகளையும் அதுவாக ஒட்டுமொத்த தமிழக மொத்தம் 13 லட்சம் கோடி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். போன வாட்டி அவங்க 10 லட்சம் கோடினாங்க. அந்த பொதுத்துறையில் உள்ள கடன்களை அவங்க சேர்க்காம சொல்லியிருக்காங்க. கடன் எல்லாம் கடன் தானே, எல்லாத்தையும் சேர்த்தான சொல்லணும். அப்போ 2 மடங்காக அதை விட அதிகமாகவே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது அதில் வெளிப்படுது. அதற்கு பிறகு மூலதன செலவை விட வட்டி செலவு அதிகமாக இருக்கிறது. அதுதான் மெயின். மூலதன செலவு அப்படிங்கிறது ஒரு மூலதனத்தை இப்போ நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு தமிழக மின்சாரத்துறை இருக்குது. அந்த மின்சாரத்துறைங்கிறது ஒரு மூலதுறை. நம்ம அதில் பணம் போட போகிற கவர்மெண்ட், அது மூலமாக நமக்கு கரண்ட் வரும், நம்ம அதுக்கு காசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு மூலதனமான செலவு. அதுக்கு செய்கிற செலவை விட வட்டிக்கு நம்ம கொடுக்குறோம்ல, வருஷம் நம்ம வட்டி கொடுக்குறோம்ல, அதோட செலவே அதிகமாக இருக்கிறது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நாளைக்கு தமிழகம் அரசு இருக்குல்ல, அது 148 கோடி ரூபா, ஒரு நாளைக்கு 148 கோடி ரூபா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு. அது போக ஒட்டு மொத்தமாக 67,050 கோடி ரூபா
வட்டி கட்டுறோம், வருஷத்துக்கு 67,050 கோடி ரூபா வட்டி கட்டிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது இதை விட இந்த மூலதன செலவை விட வட்டி செலவு அதிகமாக இருக்குன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 100 ரூபா வரவு வருது. 100 ரூபா எங்கேருந்து வருவது? சரி, மின்சாரத்துறையிலேருந்து ஒரு 100 ரூபா வரவு வருவாங்களேன், அது 35 ரூபா நம்ம வட்டி கட்டுறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். பாக்கி உள்ள 65 ரூபா தான் நமக்கு இங்கே கிடைக்குது. அந்த 65 ரூபா வச்சு நம்ம எல்லா செலவும் பார்க்கணும். இந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் போடுறதுலேருந்து பாக்கி எல்லாம் நமக்கு தேவையான நலத்திட்டங்கள் பண்ணுறதுலாம் அந்த வெறும் 65 ரூபா வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன சொல்றாருன்னா, 35 ரூபா நம்ம கொண்ட வரியே கடனே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுதான் தமிழகத்துடைய இப்போ மோசமான நிலைக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு கட்டமைப்பு சார்ந்த வருவாய் பற்றாக்குறை முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. அதாவது கட்டமைப்பு சார்ந்த வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா, அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தற்பொழுது வந்து போக்குவரத்து துறை இருக்குது. அந்த போக்குவரத்து துறை இயங்கிட்டு இருக்கு. அது அரசாங்கத்துடைய ஒரு துறைன்னு வைங்களேன். இப்போ அதுல இருந்து நமக்கு அரசுக்கு ஒரு வருவா வந்துகிட்டு இருக்கும். இப்போ பஸ் இருக்கு, பஸ் ஓடுது, ஓகே, போக்குவரத்து துறையில அந்த பஸ் போனுச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பஸ் போறதுக்கு மட்டுமே செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா 78.81 ரூபா செலவாகிட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்து வர வருவாய் எவ்வளவுன்னா வெறும் 25 ரூபா 97 பைசா தான். அட பாவிகளா! அதாவது ஒட்டுமொத்த தமிழக அந்த போக்குவரத்துல ஒரு பஸ் மூவ் ஆகிறதுக்கு 1 கிலோமீட்டர் மூவ் ஆகிறதுக்கு 78.80 ரூபா செலவானுச்சுன்னா வருவா வெறும் 25 ரூபா 97 பைசா மட்டும்தான் வருது. அப்படின்னா 53 ரூபா நட்டமா இருக்கு. அதனாலதான் நம்ம தமிழ்நாடு துறைகள் நட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அது இல்லாம அரசுக்கு வந்து ஒரு பொதுவாக வச்சுக்கிட்டீங்கன்னா 100 ரூபா வருவா வந்துச்சுன்னா 145 ரூபா செலவாகிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடு அரசோட துறைகள்லாம் நட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிற மேட்டரில் கொண்டு வரார். 4வது, அதாவது அரசின் வரி சீர்திருத்த முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. வரியா எல்லா பொருளுக்கும் சீரா போடல, எந்ததுக்கு எவ்வளவு வரி போடணுங்கிற மேட்டரை அவங்க சரியா பண்ணல அப்படிங்கிற மேட்டரை சொல்றாங்க. அதற்கு பிறகு 5வது, ஏற்றுக்கொண்ட செலவுகள் வளர்ச்சியை முடக்கிவிட்டது அப்படின்றாரு. இந்த ஏற்றுக்கொண்ட செலவுகள் அப்படிங்கிறது என்னன்னா, திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் நலத்திட்டங்கள் செய்கிறோம் அப்படின்னு சில நலத்திட்டங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது இந்த மகளிருக்கு ஒரு 2000 ரூபா பணம் கொடுத்ததாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இலவச பேருந்துகள், அந்த பயணம் பிங்க் பஸ்ஸில் அனுப்புனது, இதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்ட செலவு. அதனால தமிழகத்துடைய வளர்ச்சி அது வந்து முடக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு கருத்து என்னன்னா, வந்து தற்போது இருக்கிற நம்முடைய தாவேக அரசு தலைவர் விஜய் அவர்களுமே இதே மாதிரியான நலத்திட்டங்களை கொடுத்துருக்கிறார். அவருக்கும் இதே மாதிரியான இப்போ 2000 ரூபா கொடுக்க போறாங்க. இப்போ வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பட்டதாரிகளுக்கு 4000 கொடுக்குறாங்க. அப்படிலாம் வரும்போது இது இன்னுமே முடக்குமே. அதுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டாலின் டாக்ஸ் 30% டாக்ஸ் அதை முடக்கிட்டாலே பெரிய அளவில் பணம் வருது. இப்பொழுது தமிழகத்தில் பல துறைகளில் ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. பலது சக்ஸஸ் ஆகிட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் மூலமாக பணம் வந்து அதால் நான் சீர் செய்ய முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் நம்புறாரு. நம்ம அவர் போக்கை விட்டுறோம். அடுத்த நிதிநிலை அறிக்கையிலையோ வெள்ளை அறிக்கையிலையோ அது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரோம். அதற்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்கள் கடன்களோடு சேர்த்து தான் சொன்னேன், எல்லா துறைகளும் சேர்த்து ஒரு 13.18 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மேட்ரு தான் தற்போது பெரிய விஷயமா இருக்கு. நம்ம நேற்றையே வீடியோ சொல்லியிருந்தோம், 10 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையே 10 லட்சம் கோடியா இருக்காது, அதை விட கூட தான் இருக்கும். சிலதை விட்டுட்டு தான் அவங்க திமுக சொல்லிப்பாங்கன்னா, இதில் இந்த பொதுத்துறைகளில் உள்ள கடன்லாம் விட்டுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 13.18 லட்சம் கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய இமாலயான கடன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்னன்னா, ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் 1.28 லட்சம், அதாவது 1,28,084 ரூபா ஒரு ஆளுக்கு கடன் இருக்கு. இப்போ என் தலையில 1,28,000, உங்க தலையில 1,28,000, அவன் தலையில 1,20,000, எல்லா தலையிலும் 1,28,000 கடன் இருக்குது. எனக்கு இருக்கிற கடனுக்கே நான் எப்போ வட்டி கட்டி நான் எப்போ முன்னுக்கு வருவேன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. இதுல தேவையில்லாம ஸ்டாலின் ஐயா என் தலையில 1,28,000 கடன் வச்சுட்டு போயிருக்கிறீங்க. நான் கடன் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே முக ஸ்டாலின் அவர்கள் என் தலையிலே 1,28,000 கடனை சுமத்தி விட்டு போயிருக்கிறீர்கள். கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே பார்க்குறோம் எல்லா தலையிலையும் இன்னைக்கு 1,00,000. இதே போன ஆட்சியில பார்ப்போம். போன ஆட்சியில இது ஒரு தனிநபர் மீது கடன் இருந்தது வந்து 62,000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 62,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. எப்போ 2021 நம்மளுடைய எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா கையில் அந்த ஆட்சியை கொடுக்கும் போது ஒரு ஆளுக்கு 62,000 இருந்துச்சு. அப்போ முக ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, அதாவது பிறக்கிற குழந்தை தலையில கூட 62,000 கடன் வச்சுட்டு போயிருக்கீங்களா மனுஷனா நீ எடப்பாடி ஐயா அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டாலின் ஐயா. இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவர் தலையிலும், ஏன் பிறக்கும் குழந்தையின் தலையில் கூட 62,000 ரூபாய்க்கு மேல் கடனை அதிமுக அரசு சுமத்தி விட்டு செல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இப்ப தாவேக ஆட்சியில பிறக்க போற ஒவ்வொரு குழந்தை தலையிலையும் 1,28,000, அந்த பிறக்க போற குழந்தை என்னையா பாவம் பண்ணிச்சு உங்களுக்கு, அது தலையில கடன் வச்சுட்டு போயிருக்கிறீங்களாப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலந்துட்டு இருக்குது. அதன்படி பார்க்குறோம். இப்போ வந்து 1,28,000 நீங்களும் கட்டி தான் ஆகணும். யாரும் கட்டாதீங்க, அதுக்கு தான் அரசு இருக்காது. அதற்கு பிறகு வருவாய் பற்றாக்குறை. இந்த வருவாய் பற்றாக்குறைனா அரசுக்கு பல நிறுவனங்கள் இருக்கு. போக்குவரத்து துறை ஒன்று இருக்கு,
டாஸ்மார்க்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது, அதெல்லாம் அரசு கீழே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த பால் பல துறைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுப்பணித்துறை அதுல இருந்து அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் வந்து இருந்தது, ஒரு காலத்தில் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா. அதற்கு பிறகு என்னன்னா அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அந்த வருவாயெல்லாம் குறைஞ்சிட்டு அது கடனுக்கு போயிட்டு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து எங்கள் ஊரில் பஸ் வாங்கி ஓட்டுறேன். சூரிய வம்சத்தில் வர சரத்குமார் மாதிரி நான் பஸ் வாங்கி ஓட்டுறேன். அந்த பஸ்ஸில் இருந்து எனக்கு லாபம் தானே வரணும். அப்போ தான் அந்த பஸ்ஸை நான் ஓட்ட முடியும். லாபம் வந்தது பிறகு அதில் உள்ள கண்ட்ராக்டர் கிளீனர் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு எனக்கு வருவாய் இருந்தால் தான் அந்த பஸ்ஸு லாபத்தில் விடுனார். ஆனால் இது அந்த நந்தினின்னு ஒன்று வருமா, யாரு தேவயானி, அது வந்ததுக்கு பிறகு நட்டத்தில் ஓடுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு பஸ்ஸு ஓடுனா ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமானம் வரும், வரும்னு நினச்சா ஒரு நாளைக்கு அந்த பஸ்ஸு ஓடுது. நான் அதில் வருமானம் வரும்னு பார்த்தா அதில் 100 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா 145 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கு அந்த பஸ்ஸுக்கு, பெட்ரோல் டீசல் அப்படின்னு பார்த்தா அது 45 ரூபா நட்டத்தில் ஓடுதுல. அதே மாதிரி தான் ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா துறை, பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, அதுக்கு பிறகு நம்மளுடைய டாஸ்மார்க் துறை அப்படின்னு எல்லாத்துலேயும் மொத்தம் 78,324 கோடி ரூபாய் நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மேட்டர் தான் பெரிய மேட்ரு. இது நான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் 42,000 நட்டமாக இருந்துச்சு. இப்போ 78,324 கோடி ரூபாய் நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது இது அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. மண்டிய நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் எல்லாருக்கும் சம்பளம் ஓடு, அதை போடு, இதை போடுனா எப்படி போடும்? இது இக்கட்டான சூழ்நிலையில கொண்டா நிப்பாட்டிருக்குங்கிற மேட்டரை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. இப்போ விஜய் அவர்கள் வந்து இதை நீங்கள் செய்யலை, அதை நீங்கள் செய்யலை, இதை நீங்கள் செய்யலைன்னு நம்ம கண்டிப்பாக குத்த சொல்ல போகிறது இந்த ஊர்வலம் குத்த சொல்லும். அவர் அதை முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்காருங்களே. ஆனால் அதான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, நான் தான் ஒரு வண்டி ஓடுது, 100 ரூபா லாபம் வருது, 145 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தா இதில் எங்கே இருந்து பஸ்ஸில் போகிறவனுக்கு நான் சும்மா டைட்டாக கொடுத்து வாங்கலாம் என் பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறது கூட பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய 2,500 ரூபா மாதம் 500 ரூபா தரேன்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 4,500 ரூபா பணம் தரேன்னு சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் அடிச்சிருக்காரு. அதெல்லாம் கொடுப்பதற்கு இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நான் செய்வேன் அப்படிங்கிறது வேற வழி, வாக்குறுதி கொடுத்துட்டாலும் கண்டிப்பாக செய்யப்படுறார். பட் இந்த நிதி நிலைமை இப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தலைவர் விஜய் அவர்கள் இந்த வெள்ளை அறிக்கை மூலமா கொடுத்திருக்கிறார். இதுல என்னன்னா வந்து 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு போன திமுக பீரியட்ல அப்படிங்கிறத பார்க்கறோம். அதுல அதிகமா எதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க? பல துறைகள் இருக்கிறது, சும்மா ஏற்கனவே இந்த மின்சாரத்துறை இருக்குது, டாஸ்மாக் துறை, பல துறைகள் இருக்கு. இதுல அதிகமாக செலவிடப்பட்ட துறைன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை. அதுல 2,47,130 கோடி ரூபாய் அந்த துறைக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம்னா, அந்த இடத்துல அப்பொழுது யார் இருந்தாருன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி இருந்தார். அவர் அந்த துறைக்கு மட்டுமே 2,47,130 கோடி செலவு பண்ணியிருக்கா. அது எல்லாம் அந்த துறைக்கு செலவு பண்ணல. அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மா, இந்த டிரான்ஸ்ஃபார்மோட வேலை 8 லட்சம் ரூபாயா போடுறா 15 லட்சம், அப்படி மட்டுமே 48,000 டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கியிருக்கிறாங்க பெரிய பெரிய இது. அப்போ அதில் எவ்வளோ கோடி அடிச்சிருப்பாங்க, ஒப்பந்ததாரர்கள்ட்ட எவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு அதில் பினாமி பேரில் ஒப்பந்தம் எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி அந்த துறைக்கு மட்டும் தனியாக வழங்கியிருக்கிறாங்கன்னா நீங்கள் உற்று நோக்கணும். ஏன்டா செந்தில் பாலாஜி கரெக்டாக அந்த துறைக்கு போட்டு அந்த துறையில் அவ்வளோ அமௌண்ட்டை கொண்ட நாங்கள் வாங்கின கடனில் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் கொண்ட மின்சாரத்துறையில் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் செலவாயிட்டுங்க. ஆனால் இப்போ எல்லாம் 2ஆம் தர டிரான்ஸ்ஃபார்மை போட்டு சரியான ஒயர் இல்லாமல் கரண்ட் இல்லை, அதில் நிறைய பிரச்சனை வருதுல்ல. இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த அந்த திட்டம் தான். இந்த பெரிய அமௌண்ட்டை கொண்ட செந்தில் பாலாஜி கொடுங்க, அந்த செந்தில் பாலாஜி அவர் எப்படியெல்லாம் கமிஷன் அடிப்பார் அடிச்சுட்டு நமக்கு கொடுத்துருவாருன்னு இவ்வளோ கடன்களை சுமத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பல வருவாய் குறைவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல துறைகளில் வர வேண்டிய அமௌண்ட் வராமல் போயிட்டு இன்னைக்கு பற்றாக்குறை 78,000 கோடி பற்றாக்குறையில் இருக்கிறது, வருமானம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அதற்கு என்னன்னா வர வேண்டிய வருமானம் வேற எங்கேயோ போயிருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஒரு 40,000 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அந்த நம்மளுடைய மு.க. ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பணம் எப்படி ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. அதாவது அந்த ஒயின் ஷாப் இருக்குல்ல, அது மதுபானம் தயாரிப்பார்கள்ல, அங்கே இருந்து எங்கே போகும்னா அரசு குடோனுக்கு போகும். அரசு குடோன்லேருந்து எங்கே வரும்னா ஒயின் ஷாப்புக்கு வரும். இதுதான் ரொட்டேஷன், ரோலிங் அப்படி தான் இருக்குன்னு வைக்கிறேன். ஆனால் இது என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு மதுபான ஆலை இருக்குது, அங்கே இருந்து அரசு குடோனுக்கு போகும். இப்போ இங்கே இருந்து 50 ரூபா கோட்டு அங்கே எங்கே எவ்வளோ போகும்னா 80 ரூபாய்க்கு போகும். ஓகே, அதில் அவங்க 30 ரூபா லாபம். அங்கே 80 ரூபாயிலேருந்து இங்கே எவ்வளோனா 120 ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க ஒயின் ஷாப்புக்கு. அப்போ நம்மள்ட்ட 140 ரூபா வாங்கி விற்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அதில் ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கமிஷன் வரும், அவங்க கமிஷன் கிடையாது, அவங்களுக்கு லாபம் போகும். அரசுக்கு ஒரு இதில் ஒரு 40 ரூபா லாபம் போகணும் வைங்களேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா குடோன்ல இருந்து நேரம் ஒயின் ஷாப்புக்கு இறக்கிட்டாங்க. இது யாருடைய பிளான்னா நம்ம செந்தில் பாலாஜியோட பிளான். அந்த மதுபான ஆலை இருக்குல்ல, அதுக்கு அந்த லாபம் போகும். அந்த லாபம் எங்கே போனால் நேராக பாதி கட்டு அமைச்சருக்கு போகும், அமைச்சர்லேருந்து முதலமைச்சருக்கு போகும். அப்படிதான் இருந்துச்சு. அதன்படி 40,000 கோடி ரூபா இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கனிம வள
அதில் வந்து கனிமவளத்துறையிலேருந்து பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வெளியிட்டு இருந்தோம். அதாவது 50,000 கோடி ரூபா அதில் மட்டுமே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத போன ரிப்போர்ட்டில் நம்மளுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கேடி பிரபு அவர்கள் சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா கனிமவளத்துறையில் 50,000 கோடி, இங்கே டாஸ்மார்க்கில் 40,000 கோடி, இதுவே 1 லட்சம் கோடி நெருக்கிட்டுதே. அப்போ இதே மாதிரி எங்கெங்க 1 லட்சம் கோடியை சேர்த்தா நம்ம கடனே கட்டி போடலாமையா? இதே மாதிரி பல ஊழல் நடந்திருக்கு. இதில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, மரியவில்சன் அவர்கள் சொல்லும் போது அதில் நிறையா தப்பாக கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கரெக்டான முறையாக சொன்னாங்க, நமக்கு அது புரியலை. அவர் சொன்ன அந்த டேட்டாஸும் நமக்கு சரியாக கன்வே ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் இதை இன்னும் எந்தெந்த துறைகளில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குங்கிற மேட்டரை கூட கொண்டாந்து கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இதை கொண்டாந்து கொடுத்துருந்தா மக்களுக்கு இன்னும் ஈஸியாக விளங்கி இருக்குங்க. ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு. நம்மள ரீல்ஸ் ஆச்சுன்னு இப்போ நாத்தி நடக்கானுங்க. அவங்க யூடியூபுக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் யூடியூப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, அது பல கோடி ரூபா செலவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நேற்று கூட கேட்டிருந்தாங்க, அதை அவர் சொல்லாமே போயிட்டார். அதெல்லாம் கூடிய விரைவில் நம்மளுடைய ஆதவர்ஜனை சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து நம்மளுடைய ராஜ்மோகன்கிட்ட கேட்டிருக்கோம், அவர் கொடுப்பார் எங்களுக்கு, அன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியாக நடந்திருக்கிறது. இதில் இருந்து மக்களாகி நாம் விளங்கி கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும் தான். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி மிக மோசமான அவலமான சூழ்நிலை எட்டியதற்கு ஊழல்லாம் காரணம். இவ்வளவு கோடி ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 10 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அது சரியான முறையில் செலவிட்டு இருந்தா அதுலேருந்து பல கோடி ரூபா நமக்கு வரவு வந்திருக்கும். நம்ம இவ்வளோ கடன் கட்ட தேவையில்லை. வெறும் வட்டியாக மட்டுமே 67 வருஷத்துக்கு 67,000 கோடி கட்டிட்டு இருக்கோமே. ஒரு நாளைக்கு 184 கோடி ரூபா பணம் கட்டிக்கிட்டு இருக்கோமே. இதெல்லாம் தெரியாம அடுத்த முறையும் அவங்க ஆட்சியில் வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்தது பிறகு இந்த வெள்ளை அறிக்கை இவ்வளவு வந்திருக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்காக பிடிஆர் நான் கட்டுப்படுத்துறேன், அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் திமுக ஒரே ஒரு அறிவாளி அமைச்சர்னா எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் தான். அவர் இதை நான் கட்டுப்படுத்துறேன், இதனால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற என்ன சொல்லிட்டாருன்னா, சட்டசபையில என்ன சொல்லிட்டாப்லன்னா, ஒயின் ஷாப்ல பல லீக்கேஜ் இருக்கு, 1000 கோடி ரூபாய் லீக்கேஜ் இருக்குங்கிற மேட்டர் ஓப்பனா சொல்லிவிட்டாப்ல. அது திமுகவுக்கு பகீர்னாச்சு. இது மேட்டர் நீங்க சட்டசபையில் சொன்னீங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகு மருமகனும் பிள்ளையுமே 30,000 கோடி அடிச்சு வச்சிருக்காங்கிற மேட்டர் மூலம் ஆடியோ மூலமா வந்துச்சு. அதனால அவரை தூர தூக்கி போட்டாங்க. தமிழ்நாடு நாசமா போனுச்சு. இது முக்கிய காரணம். இன்னைக்கு இப்படிதான் நிதி சூழல் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதற்கு பிறகு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் கிட்ட 100 கோடி ரூபா கேட்டு தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மான நஷ்ட வழக்கு அப்படியே தான் பார்க்குறோம். அவர் உங்களுக்கு என்ன மனசாட்சி இருக்கா உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா? அவர் கையிலே வெறும் 10,000 தான் இருக்குது, அவர் பொண்டாட்டி கையில் வெறும் 40,000 தான் இருக்குது, அப்படி இருக்குது. அவங்கள்ட்ட போய் 100 கோடியாக கேட்டுக்கிறீங்களே. சரி, அது என்ன மேட்டர் அப்படிங்கிறத பார்க்க வரோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜான் பிரிட்டோங்கிற மேட்டர் தெரியும். ஏற்கனவே ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறது நம்மளுடைய லீ மாராஸோட தம்பி ஒருவர் ஏற்கனவே மணி லாண்டரி கேஸில் மாட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அவரையும் இப்போ மே 26ஆம் தேதி மாட்டின அந்த கஞ்சா கடத்தின மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோவையும் கனெக்ட் பண்ணி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மாரிதாஸ் மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஊடகவியலாளர், அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கொளத்தூர் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு ஃபேக்ட் செக்கும் பண்ணாமல் அவர் ஒரு பொதுவெளியில் இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய குடும்பத்தில் உள்ள ஜான் பிரிட்டோங்கிறது ஏற்கனவே இந்த கஞ்சா கேஸில் மாட்டிருக்காரு, மணி லாண்டரி கேஸில் மாட்டிருக்காரு, அப்போ தமிழகம் நாசமாக போகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல. அதற்கு ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து நீங்கள் எப்படி இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு தற்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சராக நீங்கள் என் மேலே வந்து என்னுடைய இமேஜை நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்ட்டு 100 கோடி ரூபா பணம் கேட்டு தற்பொழுது நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கேஸ் போனுச்சுன்னா கண்டிப்பாக இது பாதிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையை ஒன்று இருக்குல்ல, உண்மை வந்து ஈடியே சொல்லிட்டு ஈடி என்ன சொன்னிச்சுன்னா, அந்த ஜான் பிரிட்டோ வேற, இந்த ஜான் பிரிட்டோ வேற அப்படின்னு சொல்லியாச்சு. பொதுவெளியில் இந்த ஜான் பிரிட்டோ வந்து நான் ஜான் பிரிட்டோவே கிடையாது, நீங்க சொல்ற ஜான் பிரிட்டோ நான் கிடையாது, அந்த ஜான் பிரிட்டோ வேற ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற மேட்டர் சொல்லிட்டாங்க. இதுல பொதுவெளியில் ஆதாரம் இருக்குங்கிற பட்சத்தில் இதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இதற்கு வந்து 100 கோடி ரூபாய் நீங்க மான நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும். அதை என்னன்னு பார்க்க போறோம். சரி, மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேற்று வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையின் மூலம் உங்களுக்கு என்னென்ன புரியல் ஏற்பட்டது? அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. ஏன்டா நம்மள மாதிரி ஆட்களுக்கு, கொஞ்சம் படித்த ஆட்களுக்கே இன்னும் அதை ஒரு புரியல. அவங்க சொன்ன டேட்டாஸ் நமக்கு புரியலை, கிளாரிஃபிகேஷன் புரியலை. உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சு போனுச்சுன்னா நீங்கள் இதை மேட்டரை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அட்லீஸ்ட் சேருங்க. ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, நம்ம அம்மாவே சொல்லுவோம், நாளை எங்கள் அம்மாட்ட அவ்வளோ கம்பல் பண்ணி ஓட்டு போட சொன்னேன், விசிலுக்கு ஓட்டு போடுமான்னு, உனக்கு 2,000 ரூபா பணம் கிடைக்குமா அப்படிலாம் சொல்லி கேட்டேன். நாளைக்கு நம்ம அம்மா கேட்பாங்கல்ல, என்னடா விஜய் வந்துட்டாரு, நீ சொன்ன ஓட்டு போட்டா இன்னும் எனக்கு 2,000 ரூபா பணம் வரல அப்படின்னு கேட்பாங்கல்ல. எங்கடா 6 சிலிண்டருக்கு வரேன்னு சொன்னால் வரவே இல்லை அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுங்களுக்கு தற்போது இந்த நிதி நிலைமை இப்படி இருக்குது. அதனால் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு இருப்பா, கொண்டாந்துருவாங்க. நீ 2021 நீ திமுக தான் ஓட்டு போட்ட, உடனே கொடுத்தாங்க 1000 ரூபா,
3 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க, கொஞ்சம் பொறுமா. நான் அப்படிலாம் சாப்பிட சொல்ல வரல. விஜய் அவர்கள் கடந்த காலங்களில் அந்த 1 மாதத்துக்குள்ளே அவரால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறார். அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு வந்து 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் நான் சாப்பாடு காலை உணவு கொடுப்பேன்னு சொன்னார். அது நடந்துகிட்டு இருக்கிறது. ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குல்ல, இதுவும் காலப்போக்கில் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் ஏங் தாத்தா.